சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்பாக்ஸில் கிடைக்கும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்தெந்த ஃபேப்ரிக்கு எந்தெந்த நீடில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சின்ன மிஷினுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணணும், பெரிய மிஷினுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறதை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன மிஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நீடில் சைஸ் வந்து 12லேருந்து இருக்குது. 12, 14, 16, 18, 20, 22 வரை நமக்கு நீடில் சைஸ் வந்து இருக்குது சின்ன மிஷினில். அதே மாதிரி பெரிய மிஷின் எடுத்துட்டாலுமே நமக்கு 14, 16 அப்படின்னு 20, 22 வரை நமக்கு பெரிய மிஷின்லையுமே நீடில் சைஸ் வந்து இருக்கு. இப்போ சின்ன மிஷின்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ 12 வந்து ரொம்ப, அதாவது லைட் காட்டன் ஃபேப்ரிக் அந்த மாதிரி உள்ள துணியை தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் எல்லா மிஷின் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 14 நீடிலோட சைஸ். அந்த 14 சைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவு கனமான துணியை வந்து நம்ம தச்சுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம பனியன் கிளாத் அந்த மாதிரி தைக்கணும், அதாவது லைட் பனியன் கிளாத் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்னா நம்ம நீடில் நம்பர் 16 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணோம் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் கனமான துணியாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா 18, 20 அந்த மாதிரி சைஸ் நம்ம எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணோம்னா ஸ்டிச்சிங் கரெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 14 நீடில் நம்பர் சைஸ் வந்து 14, இது வந்து 16. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரெண்டுமே ஒரே ஹைட், ரெண்டுமே ஒன்று தான். எப்படி இதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம். இதோட நீடில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்டை விட 16 பாயிண்ட் வந்து ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கு. அதாவது துணியில் ஸ்டிச்சிங் போடும்போது அந்த உள்ள குத்துற அந்த இது வந்து ஷார்ப்னஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கடையிலே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 12 சைஸில் நீடிலும் 14, 16 வச்சு அந்த ஷார்ப்னஸை நீங்கள் கீழே வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். கீழே வச்சு அந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அந்த நீடில் பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஷார்ப்னஸாக இருக்குது அப்படின்னு. இது வந்து 14 சைஸ், இது வந்து 16. இப்போ இன்னும் 18, 20 அப்படின்னு போகும்போது நமக்கு அந்த நீடில் பாயிண்டோட அந்த ஷார்ப்னஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கனமான துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இன்னும் அந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் அந்த துணிக்குள்ளே போய் நமக்கு ஸ்டிச்சிங் வந்து விழும். ஸோ அதனால் அந்த ஷார்ப்னஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த நீடிலோட சைஸை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் சின்ன மிஷினுக்குள்ள நீடில். இப்போ பெரிய மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரியே 14, 16, 20, 22 அப்படின்னு நீடில் சைஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷின் நீடிலும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நான் மிஷினில் வந்து நம்ம எப்படி வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். அதாவது ஒன் சைடு வந்து தட்டையாக இருக்கும், ஒன் சைடு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன மிஷின் நீடில். ஒன் சைடு வந்து இந்த மாதிரி தட்டையாக இருக்கு, ஒரு சைடு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கு. இதே பெரிய மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட்டையாகவே இருக்காது, நமக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சின்ன மிஷின் நீடில் எது, பெரிய மிஷின் நீடில் எது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னாலே 16, 20 அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற நீடில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிஷினில் 14, 16 தான் மேக்ஸிமமாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக்குக்கு கூட மிஷினுக்கு நீடில் இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஓவர்லாக்னால் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், இல்லைன்னா ஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணியிருப்போம். ஸோ அது எதுக்குன்னா அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஓவர்லாக் பண்ணுறதுக்குன்னே தனியாக கூட நீடில் இருக்குது நமக்கு. ஸோ அந்த நீடிலை வச்சு நம்ம போட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஓவர்லாக் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஓவர்லாக்னு கூட தனியாக நமக்கு ஒரு நீடில் இருக்குது. இப்போ இதுதான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு உள்ள நீடிலோட டிஃப்ரென்ஸ். இப்போ ஆரிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஆரிக்கு நம்ம சாதாரணமாக ஸ்டிச்சிங் போடுறது அப்படின்னா 10, 13, 24 அப்படின்னு நமக்கு 3 நீடில் இருக்குது, அந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. பீட்ஸ்க்கு நம்ம போடணும் அப்படின்னா நமக்கு 23 சைஸ், அதுக்கு ஆரியோட நீடில் சைஸ் வந்து. ஸோ இதுதான் பேசிக்காக நீடில் பற்றின விஷயம். ஸோ ஒவ்வொரு மிஷின் எடுத்துட்டோன்னா அந்தந்த கம்பெனிக்கு உள்ள நீடில் தான் அதுக்கு செட் ஆகும். ஸோ நீங்கள் மிஷின் வாங்கும் போதே அதுக்கு எந்த நீடில் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த நீடில்ஸை பற்றின டவுட் இருந்தால் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ID onlinetailoringvideos.com. நன்றி.